ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா ரீசெண்டா ரிலீஸ் ஆகி சமூக வலைத்தளங்கள ரொம்பவே எதிர்பார்ப்ப கலப்பன டெக்கைட் படம் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். தெலுங்கு, ஹிந்தின்னு 2 மொழியில இந்த படம் வெளிவந்திருக்கு. குடச்சாரி புகழான அத்வியும் சீதாராமன் புகழான மிர்னா தாக்கூர் 2 பேரும் தான் ஜோடியா நடிச்சிருக்காங்க. ஆக்ஷன், ரொமான்ஸ், துரோகம்னு ஒரு கமர்ஷியல் பேக்கேஜா இந்த படம் வெளிவந்திருக்கு. படத்தோட ஆரம்பமே ஒரு அழகான காதல் கதையோட ஆரம்பிக்குது. மிர்னா தாக்கூர் சரஸ்வதிங்கிற கேரக்டர்ல ஒரு பணக்கார வீட்டு பெண்ணா வராங்க. ஹீரோவான அத்வி ஹரிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. 2 பேருமே காதலிச்சுட்டு வராங்க. இவங்க காதல் விஷயம் சரஸ்வதியோட வீட்டுக்கு தெரிய வருது. ஒரு கட்டத்துல ஹரி சரஸ்வதியோட வீட்டுக்கு அவங்க ஆட்களோட சண்டை போட போகும்போது எதிர்பாராத விதமா சரஸ்வதியோட அண்ணனை ஹரி கொன்னுறாரு. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே வருது. தான் செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு சரஸ்வதி போலீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா ஹரி தன்னை கற்பழிக்க வந்ததாகவும் அதை தடுக்க வந்த அண்ணனை கொன்னுட்டதாகவும் போய் சச்சி சொல்றாங்க. இதனால ஹரி பல வருஷம் ஜெயில இருக்க வேண்டிய சூழல் உருவாகுது. முதல் பாதி முழுக்க ஹரி சரஸ்வதியோட அந்த அழகான காதல், அந்த காதல் எப்படி ஒரு கொடூரமான பகையா மாறுது அப்படிங்கறத ரொம்ப விறுவிறுப்பாவே காட்டியிருக்காங்க. 2021ல அதுல் கொல்கனியோட உதவியோட ஹரி ஜெயில இருந்து தப்பிக்கிறாரு. வெளியே வந்த ஹரிக்கு ஒரே ஒரு லட்சியம் தான் இருக்கு. தன்னை ஏமாத்தி ஜெயிலுக்கு அனுப்புன சரஸ்வதியை எப்படியாவது பழி வாங்கணும். அது ஒண்ணுதான் அவரோட ஏமா இருக்கு. இயக்குனர் ஷெனைத்தையோ திரைக்கதையோ ரொம்ப வேகமாவே நகர்த்திட்டு போறாரு. அத்வியும் மிர்னா தாக்கூர் 2 பேரோட கெமிஸ்ட்ரி ஸ்கிரீன்ல ரொம்ப அருமையா இருக்கு. குறிப்பா மிர்னா தாக்கூர் அந்த அப்பாவித்தனமான காதல், அதுக்கப்புறம் எடுக்கிற அந்த அதிரடியான முடிவு 2 மிரட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். 2ஆம் பாதியில கதை இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பா போகுது. சரஸ்வதி இப்போ ஒரு குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கணவர் உயிருக்கு போராடுற நிலையில இருக்காரு. அவருக்கு பெரிய மருத்துவ உதவி இப்ப தேவைப்படுது. இந்த சூழலை ஹரி தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாரு. சரஸ்வதிய தன்னோட சேர்ந்து ஒரு கொள்ளை சம்பவத்துல ஈடுபடவும் வைக்கிறாரு. காதலிச்ச பொண்ணை திருட வைக்கிற அந்த ஹீரோவோட அந்த வில்லத்தனமான நடிப்பு அருமையா இருக்கு. 2ஆம் பாதியில வர ட்விஸ்ட் ஓரளவுக்கு நம்மளால கெஸ் பண்ண முடிஞ்சாலுமே அதை சொல்லி இருக்கிற விதம் கொஞ்சம் புதுசாவே இருக்கு. குறிப்பா எமோஷனல் காட்சிகள் படத்தோட பெரிய பிளஸ்னே சொல்லலாம். சரஸ்வதியோட குடும்பத்துல இருக்கிறவங்க ஹரிய கொலை செய்ய திட்டம் போட்டிருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து ஹரிய காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லாம சரஸ்வதி அவங்க மேல ஒரு பொய் குற்றச்சாட்டை சுமத்தி ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஏன்னா ஜெயில இருந்தா அவன் உயிரோடவாது இருப்பான் அப்படிங்கறதா அவளோட எண்ணமா அந்த டைம் இருந்திருக்கும். இந்த உண்மையில ஒரு கட்டத்துல ஹரிக்கு தெரிய வருது. காதலி மேல இருக்கிற கோவத்தை விட்டுட்டு அவளுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு முடிவெடுக்கிறான். ஹரி தான் திருடி வச்ச அந்த பணத்தை எல்லாம் வச்சு துபாய்க்கு தப்பிச்சு போயிடணும் அப்படிங்கறத அவனோட எண்ணமா இருந்திருக்கும். ஆனா கடைசியில அந்த பணத்தை சரஸ்வதியோட கணவனான பாஸ்கரோட இதய அறுவை சிகிச்சைக்கு செலவு பண்ணிடுவான். பீம்ஸும் கியானியோட பின்னணி இது படத்துக்கு இன்னொரு பிளஸ்ன்னு சொல்லலாம். தனுஷ் பாஸ்கரோட ஒளிப்பதிவு ஒவ்வொரு காட்சியுமே அழகா காட்சிப்படுத்தி இருக்கு. ஆனாலும் படத்துல குறைகள் எல்லாமே இல்லைங்க. பிரகாஷ் ராஜ், அதுல் கொல்கனி மாதிரியான பெரிய நடிகர்களை இன்னும் கொஞ்சம் நல்லா பயன்படுத்தி இருக்கலாம். தெலுங்கு படங்களுக்கே உரிதான அந்த லாஜிக் மீறல்கள் அங்கங்க இருக்கிறனால திரைப்படத்தோட வேகத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுது. ஆக மொத்தத்துல டக்கைட் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல எமோஷனல் ஆக்ஷன் த்ரில்லர் மூவினே சொல்லலாம். அத்வியும் மிர்னா தாக்கூர் 2 பேரோட நடிப்புக்காகவும் அந்த விறுவிறுப்பான திரைக்கதையை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த படத்தை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.